இது வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டோட தாய்மாமா ஒய்ஃபுக்கு வந்து வளகாப்பு. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 7th மந்த்து பேபி ஷவர் தான். அதுக்காக நாங்கள் போயிருந்தோம். எங்களை பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடியே எங்களை வந்து கூப்பிட்டுட்டாங்க. அதிகமாக யாருக்குமே சொல்லலடா, சும்மா நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும்தான் கூப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்பா. ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா அந்தியூரில் தான் நடந்துச்சு. நாங்கள் வந்துட்டு வளகாப்பு ஃபங்க்ஷனில் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஈவினிங் டைமில் தான் போயிருந்தோம். மார்னிங்கே போகலான்னு பார்த்தா ஒரு ஒர்க்குக்கு போயிட்டார். ஆஃப் டே வந்து லீவ் கேட்டுட்டு வந்ததுனால நாங்கள் வந்து ஈவினிங் தான் போனோம். ஒரு 3 o'clock சம்திங் இருக்கும். போயிட்டு வளகாப்பு ஃபங்க்ஷனில் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்லா மழை வர மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஈரோடு பக்கமாக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாவுக்கு கால் பண்ண சொன்னாங்க ஹஸ்பண்டு. அண்ணா கால் பண்ணி, அண்ணா கரெக்டாக நாங்கள் இப்போ தான் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வர போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி அண்ணனை பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்பில் போய் வெயிட் பண்ணோம். கரெக்டாக அண்ணாவும் வந்துட்டாங்க. எல்லாம் சேர்ந்து டீ குடிக்கலான்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் இந்த மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு. யாரையுமே டீ குடிக்க விடலை. மழை வர மாதிரி இருக்கும். அண்ணாவும் 10 நிமிஷம் நின்று பேசிட்டு கிளம்பிட்டாங்க. ஈரோட்லேருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே செம்ம மழை. நாங்கள் வீட்டுக்கு வந்து இறங்கினதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டோட அத்தை மாமாவை கால் பண்ணி கோயிலுக்கு போகலான்னு சொன்னாங்க. வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். என்ன கோயிலுக்குன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.